அவர் சிஎம் பாக்குறாரு, ஓ உசிலம்பட்டி ஐயப்பன் 50,000 ஓட்டு அமமுக உடச்சாலும் எடுக்கிறாரு. ஓபிஎஸ் கூட ஐகான் தான், நமக்கு ஒரு அடையாளமா இருக்கணும், இருந்துட்டு போட்டுமே. நீங்க திமுகவினுடைய வரலாற்றுல அவர்கள் 2வது முறை தொடர்ச்சியாக ஜெயித்ததில்லை. சோ அப்ப அவர்களுக்கு இயல்பாகவே ஒரு பதட்டம் இருக்கு. இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு கூட்டணி கட்சியின் முரணுக்காக அவதூறு வழக்கை தொடரும்னு சொன்ன ஒரே கட்சி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியா தான் இருக்கும். சிஎம் பிள்ளைப்படிக்காரர் மாதிரி இருக்காரு, யாராவது இந்த பக்கமா வந்தாலே பிடிச்சி உள்ள போட்டுறாரு அப்படின்னாரு. நீங்க பாஜகவை கேக்குறீங்கல்ல, ஊழல்வாதிகளை எல்லாம் துவைக்கக்கூடிய வாஷிங் மிஷினா அதுன்னு, அப்ப திமுக என்ன வாஷிங் மிஷினா? வணக்கம். இன்றைய நம்முடைய அரசியல் நேர்காணலில் பத்திரிகையாளர் சுவாமிநாதன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்கிறாங்க. சார் வணக்கம். வணக்கம். முன்னாள் முதலமைச்சரா இருந்த ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக மிக முக்கியமான பொறுப்புகள் எல்லாமே இருந்திருக்கிறாரு. இன்னைக்கு திமுகவில் இணைஞ்சிருக்கிறாரு. அவருடைய இந்த முடிவை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கக்கூடிய குரல்ல ரொம்ப மென்மையா ஒலிக்க ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட அவர் ஒரு பக்கம் சட்ட போராட்டம், இன்னொரு பக்கம் எனக்கு எந்த பொறுப்பும் தேவையில்லை, எந்த பதவியும் தேவையில்லை, நினைத்தால் மட்டும் போதும் அப்படிங்கக்கூடிய நிலைமையிலதான் அவர் இருந்தார். வேறு வழியும் இல்லைங்க. நீங்க அவர் போராடி கொண்டே இருந்தார். நீங்க தொடர்ந்து அதிமுகவுக்குள் வர வேண்டும், எடப்பாடி பழனிசாமி தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக செய்தியாளர்கள் சந்திப்பிலேயே வலியுறுத்தினார். அவர் யாரை நம்பி இருந்தாரோ அவர்களிடமும் வலியுறுத்தினார். நான் சொல்றது பாஜகவை. பட் எதுவுமே நடக்கல அப்படிங்கிறப்ப அவருக்கு ஒரு அரசியல் தேவையில்லை. தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்கள் இருக்கு. ஒரு அரசியல்வாதி, ஒரு பழுத்த அரசியல்வாதியாக, 3 முறை தமிழகத்தை ஆண்ட முன்னாள் முதல்வராக, இன்னும் அவர்களுடைய எதிர்காலத்தை எல்லாம் கருத்தில் கொண்டு அவர் ஒரு முடிவை எடுக்க வேண்டிய சூழலுக்குள் தள்ளிவிடப்பட்டிருந்தார். சோ அந்த சூழல் நெருக்கடியின் காரணமாகத்தான் அவர் இன்றைக்கு திமுகவில் இணைந்திருக்கிறார். சோ மீண்டும் ஒரு அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்திருக்கிற ஓ பன்னீர்செல்வம் அவர்களால போடிநாயக்கனூர் தொகுதியில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஏன்னா அதுதான் ஓபிஎஸ் அவர்களோட தொகுதி. அங்க திமுக தோல்வி அடைந்திருக்கு. மற்ற 3 தொகுதியில திமுக தான் வெற்றி பெற்றிருக்கு. அதே மாதிரி ராமநாதபுரத்துல தனித்து போட்டியிட்டார். உங்களுக்கு தெரியும், தனித்து போட்டியிட்ட போதே 3.5 லட்சம் ஓட்டுகள் வாங்குறார். பலாப்பழம் சின்னத்துலதான் போட்டியிட்டார். 1க்கு 5 பன்னீர்செல்வங்கள் சுயேட்சை வேட்பாளராக களமிறக்கப்பட்டாங்க. அவ்வளவுக்கு பின்பும் அவர் ஒரு 3.5 லட்சம் ஓட்டு வாங்குறார். நீங்க 2019ல நயினார் நாகேந்திரன் அதே தொகுதியில போட்டியிட்டார் பாஜக கூட்டணியில. அப்ப அவர் எடுத்த ஓட்டை விட, நயினார் நாகேந்திரன் அவர்கள் எடுத்த ஓட்டை விட ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக இல்லாமலே 24 தேர்தல்ல 66 ஓட்டு கூட வாங்கியிருக்காரு. நான் சொல்லுது 19ஐயும் 24ஐயும் ஒப்பிட்டா. சோ அது ராமநாதபுரம், தேனி, இது போன்ற சுற்றுவட்டார பகுதிகளில் ஓபிஎஸ் அவர்களுடைய சேர்க்கை திமுகவுக்கு பலம் கொடுக்கும். நேரடியா திமுகவுக்குள்ள போய் செட்டில் ஆகிவிட்ட நிலையில ஓபிஎஸ் ஆல் அதிமுகவுக்கு பெரிய சேதம் இல்லை, அதிமுகவுக்கு லாபம். என்ன லாபம்னு சொல்றோம்? ஒன்று, வழக்கு விஷயங்கள்ல இருந்து ஓபிஎஸ் அகற்றப்பட்டு விட்டார். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அது ஒரு பெரிய நெருக்கடியாக இருந்தது. தொண்டையில் சிக்கிய முள்ளு மாதிரி இருந்துச்சு. சுருக்கமா சொன்னா, நான் ரொம்ப ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஒரு விஷயத்த சொன்னேன்னா, ஒருவேளை ஓபிஎஸ் அப்படியே தனித்து விடப்பட்டு தேர்தலை சந்திக்காமலே இருந்திருந்து அதிமுக ஒருவேளை 100 சீட்டுக்கு மேல ஜெயிச்சுட்டாங்க, பாஜக நாளைக்கு ஒரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், பாஜக கையில் இருந்த துருப்பு சீட்டு தான் ஓபிஎஸ் ஆக இருந்திருப்பார். ஏன்னா அவர் போட்ட வழக்கு ஒரு பெண்டிங்ல இருக்கு. ஒரு 4 மாதங்களுக்கு முன்பே தேர்தல் ஆணைய வழக்கு இல்லைன்னா சீக்கிரம் முடியும்னு எடப்பாடி பழனிசாமி கேட்டிருந்தார். ஆனா அந்த வழக்கையும் சீக்கிரம் முடிக்கல. நம்ம ஓபிஎஸ் ஒரு ஆயுதமாக, கேடயமாக மாற்றப்பட்டிருப்பார். பட் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியோட ரூட் கிளியர் ஆகிவிட்டது. ஆனா என்னன்னா, தேர்தல் ரீதியாக அவருக்கு பின்னாடி. நீங்க கட்சி ரீதியான பாதகமா சாதகமான்னு கேட்டா எடப்பாடிக்கு சாதகம் தான். ஒரு பக்கம் முதல்வர் ஸ்டாலின் நாங்க ஒரு கொள்கை கூட்டணி அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இன்னொரு பக்கம் அதிமுகவில் இருந்த, நேற்று வரை பாஜகவை ஆதரிச்சுக்கிட்டு இருந்த, இல்ல அவங்க கூட்டணியில இருந்த மைத்ரேயன், ஓபிஎஸ் மாதிரியான ஆட்கள் இப்ப வரது முதல்வர் சொல்ற அது ஒரு முரண்பாடா இல்லையா? கடுமையான முரண். நீங்க மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படிங்கும் போது விசிக என்னைக்கு போய் பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்காது. விசிக தான். அவங்க என்னைக்கு சடாதார எதிர்ப்பு தான். அவங்க போய் பாஜகவை ஆதரிக்க மாட்டாங்க. காங்கிரஸ் பாஜக பக்கம் போகாது, நம்பலாம். நீங்க அதே மாதிரிதான் கம்யூனிஸ்டுகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், கமலஹாசன் கூட ஏத்துக்கலாம், மையம் சென்றாதான் நிக்கிறேங்கிறது அவரே. பட் நீங்க தேமுதிக என்ன வடிவம் கொடுக்குறீங்க? ஓபிஎஸ் விட்டுருங்க. தேமுதிக 2 கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தியது. திமுகவோடும் நடத்தியது, அதிமுகவோடும் நடத்தியது. நீங்க 2011ல எதிர்கட்சி தலைவராக விஜயகாந்த் அவர்கள். 2014ல அவர் இருந்ததே பாஜக கூட்டணிங்க. நீங்க 19ல யாரு கூட இருந்தாங்க? தேமுதிக பாஜகவோட தான் இருந்தாங்க. 21 சட்டமன்ற தேர்தல் மட்டும் தான் தனியா இருந்தாங்க. 24ல அதிமுகவோட கை கொடுத்திருந்தாங்க. சோ அப்ப அது நீங்க தேர்தலுக்கு அப்புறம் இப்படி கற்பனை பண்ணி வச்சுங்களேன், ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்துருச்சு. தேமுதிக 10 சீட்டு கொடுத்துட்டீங்க, அதுல 5 பேர் ஜெயிச்சுட்டாங்க. அந்த 5 எம்எல்ஏக்களும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படின்னு உறுதிப்பாடோடு இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? பாஜக கூட்டா போக மாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? ஒன்று. இன்னொன்று, ஓபிஎஸ் நேற்று வரை அவர் பாஜகவினுடைய வேலைகளை செய்யக்கூடியவராக இருந்தார். அவரே சொன்னார், நான் சொல்லல, அவரே சொன்னார்ல,
என்ன விஷயம் குறிப்பிட்டார்? யார் சொல்லி தர்ம யுத்தம் நடத்தினேன்னு சொன்னார். நீங்க அதிமுகவுக்குள் இணைத்துக் கொள்ளவே படவில்லை அப்படின்னு வெளியேற்றப்பட்ட ஒருவரை இணைத்துக் கொள்வது சாமர்த்தியம் இல்ல. இது ஒரு வகையில காங்கிரசுக்கு சொல்லியிருக்கக்கூடிய செய்தி. அவர் காங்கிரசுக்கு மெசேஜ் சொல்வதாக நினைத்துக் கொண்டுதான் ஓபிஎஸ் கொண்டு வராரு, தேமுதிகவை கொண்டு வராரு. பாருங்க, நீங்க ஒருவேளை டிவிகே கூட போனாலும் எங்களால ஜெயிக்க முடியுங்கிறத காட்டுறாரு. இதெல்லாம் ஓகே. பட் நீங்க இதுவரைக்கும் உருவாக்கி வைத்த அந்த கொள்கை கூட்டணி என்பது நீர்த்து போய்விட்டது. இப்போ ஓபிஎஸ்க்கோ இல்ல மத்தவங்களுக்கோ ஸ்டாலின் என்ன பொறுப்புகளை வழங்குவார் நினைக்கிறீங்க? இல்ல, ஓபிஎஸ் அவர்களுக்கு தென்மண்டலம் சார்ந்த ஏதாவது பொறுப்புகள் வழங்கப்படலாம். நீங்க தென்மண்டலத்திற்கான அவருக்கான ஒரு பொறுப்பு. ஏன்னா 3 முறை முதல்வராக இருந்தவர். கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு பின்பு ஜெயலலிதா அவர்களுக்கு பின்பு அதிக முறை முதல்வராக இருந்தவர்ங்கிற பட்டியல காலம் வேண்டுமானால் குறைவா இருக்கும். நீங்க 3 முறைங்கிறது ஒரு பெரிய டர்ன். எடப்பாடியே ஒரு தடவை தானே இருந்தாரு. நீங்க இயர்கள் கூடவா இருக்கலாம், வருடங்கள் கூடவா இருக்கலாம். பட் 3 முறை இருந்திருக்கிறார்ல முதல்வரா. சோ அதே மதிப்பீடு செய்வார். தென்மண்டலம் சார்ந்த பொறுப்புகள் வழங்கப்படலாம். இன்னும் பலரை இழுத்துட்டு வாங்கன்னு அசைன்மெண்ட் கொடுக்கலாம். ஏன் எத்தனை பேர் அதிருப்தியில் இருக்காங்களோ இழுத்துட்டு வாங்க. நீங்க எல்லாரையும் கூட்டிட்டு வரலாம், பிரச்சனை இல்ல. அவங்களை எப்படி நீங்க அகாமடேட் பண்ணுவீங்க உங்க கூட்டணிக்குள்ள அல்லது உங்க கட்சிக்குள்ள சீட்டு கொடுக்கறத? உசிலம்பட்டி ஐயப்பா இன்னைக்கு சட்டசபை பேசுறாங்க. சிஎம் கைதட்டி அப்படி ரசிச்சு அப்படி கெத்தா பாக்குறாரு. உசிலம்பட்டியில சீட்டு கேட்டவங்களுக்கு எல்லாம் வயிற்றுல புளிய கிடக்குது. ஐயோ, என்னடா இவரு உசிலம்பட்டி ஐயப்பா வேற இவ்வளவு புகழ்றாரு, நம்ம கட்சிக்கு இத்தனை லட்சம் செலவு பண்ணிட்டோமே, இத்தனை கோடி செலவு பண்ணிட்டோமே பயத்துலயும் பதட்டத்திலயும் இருக்காங்க. நீங்க பாஜகவுக்கு ஆதரவாக நேற்று வரை செயல்பட்டவர்களை நீங்க கூட்டிட்டு வந்தா எப்படி புனிதமாயிருவாங்களா? நீங்க பாஜகவை கேக்குறீங்கல்ல, ஊழல்வாதிகளை எல்லாம் துவைக்கக்கூடிய வாஷிங் மிஷினா அதுன்னு. அப்ப திமுக என்ன வாஷிங் மிஷினா? ஊழல் குற்றச்சாட்டு உள்ளவர்களை எல்லாம் அழைத்துட்டு வந்தா இதாயிருமா? ஓபிஎஸ்க்கு எதிராக 2017 ஒரு அப்போ ஆளுநர் அந்த வித்யாசாகர் ராவ் கிட்ட ஒரு புகார் கொடுத்திருக்கிறாரு. இப்ப இது ஒரு முரணா இருக்குல்ல? நீங்க ஓபிஎஸ் சொல்லுவீங்க, செந்தில் பாலாஜி அவர்களை முரசொலியில கருணாநிதி அவர்களே கடிதம் எழுதினாரு. நீங்க ஸ்டாலின் காலத்தை விட்டுருங்க. கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய காலத்துல நீங்க செந்தில் பாலாஜி அவர்களை ஊழலின் ஊற்றுக்கண், நான் சொல்ற வார்த்தை சரிதான் நினைக்கிறேன், நான் ஞாபகம் நினைவுகள்ல இருந்து சொன்னேன், ஊழலின் ஊற்றுக்கண் அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிட்டாங்க. அப்ப நீங்க என்ன அது? அவன் என்ன என்ன திராவிட ஐடியாலஜி, என்ன சித்தாந்தம், என்ன கொள்கை? திமுகவுக்கும் பொருந்தும், அதிமுகவுக்கும் பொருந்தும். பாஜக, காங்கிரஸ் எல்லா கட்சிகளும் அரசியல் தான் செய்யறாங்க. பட் திமுக என்பது நீங்க கட்டமைக்கிறீங்கல்ல ஒரு பிம்பம், திராவிட ஐடியாலஜி, திராவிட மாடல். உங்க திராவிட மாடல்ல நீங்க எந்த கட்சியில இருந்து வேணாலும் வந்துக்கலாம், எந்த ஊழல் வேணாலும் செஞ்சுக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஏன் சேலத்துல செல்வ கணபதி அவர்கள் மீது முந்தைய ஆட்சியில இவங்கதான் புகார் கொடுத்திருந்தாங்க. எவ்வளவோ குற்றச்சாட்டுகள் நீங்க ஒவ்வொரு அமைச்சர்கள் மீதும் சொல்லலாம். அங்கிருந்து இங்க வந்தவர்கள் பல பேர் இருக்காங்க. சோ அப்ப இது எல்லாமே பல்வேறு காலகட்டங்கள்ல வழக்குகளை, பிரச்சனைகளை சந்தித்தவர்களையெல்லாம் நீங்க இணைத்துக் கொள்கிறீர்கள். ஓபிஎஸ் திமுக இணைஞ்சதை ஒரு 2 விதமா பாக்குறாங்க. ஸ்டாலின் வரக்கூடியவங்க எல்லாம் இணைக்கிறாரு, அவர்கிட்ட ஒரு பெருந்தன்மை இருக்குது, கூட்டணி பலப்படுத்துறதுக்காக எல்லாரையும் உள்ள கொண்டு வராரு அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. இன்னொரு பார்வை என்னன்னா, பலவீனமா இருக்கிறாங்க, அதனாலதான் எல்லோரையும் அரவணைச்சிட்டு போறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்குது. இது எப்படி சார் பாக்குறது? இது என்னுடைய பார்வையில் பெருந்தன்மை அல்ல, பயம் அப்படின்னு பாக்குறேன். நீங்க திமுகவினுடைய வரலாற்றுல அவர்கள் 2வது முறை தொடர்ச்சியாக ஜெயித்ததில்லை. சோ அப்ப அவர்களுக்கு இயல்பாகவே ஒரு பதட்டம் இருக்கு. இன்னொன்னு, காங்கிரஸ் கொடி பிடிச்சிட்டே இருக்காங்க. காலையில எந்திரிச்சு செய்தித்தாளை பார்த்தா கிரீஸ் சோடங்கர் நேற்று பேசுறாரு, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, கேட்பதில் என்ன தவறு அப்படின்னு போடுறாரு கிரீஸ் சோடங்கர். ஒரு பதிவு வருது, ஒரு செய்தித்தாள் பதிவு வருது. சாயந்தரம் செல்வ பெருந்தகை ஒரு பேட்டி கொடுக்குறாரு. யாராவது இந்த கூட்டணியை பத்தி பேசுனா நாங்க அவதூறு வழக்கு தொடர்போம், எங்க கூட்டணி முரணா இருக்குன்னு சொன்னா அவதூறு. இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு கூட்டணி கட்சியின் முரணுக்காக அவதூறு வழக்கு தொடர்போம்னு சொன்ன ஒரே கட்சி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியா தான் இருக்கும். ஏன்னா இது கூட்டணி என்பதே வாய்ப்பு தான். இவங்க அவங்களோட போக வாய்ப்பு இருக்கு, அவங்க இவங்களோட போக வாய்ப்பு. இதெல்லாம் டிஎம்கேக்கு ஒரு நெருடலா மாறுது. ஒருவேளை காங்கிரஸ் வெளியே போயிருச்சுன்னா என்ன பண்றது? நம்ம ஓபிஎஸ் பேசுறாருல, அவரை கூப்பிடு. அவர் கூட எத்தனை பேர் இருக்காங்க? உசிலம்பட்டியில ஐயப்பன் இருக்காரு, எம்எல்ஏ. உசிலம்பட்டி ஐயப்பனோட பின்னணி என்ன, செல்வாக்கு என்ன விசாரிக்கிறாங்க. 55,000 ஓட்டு அமமுக அந்த தொகுதியில எடுக்குதுங்க உசிலம்பட்டியில. பார்வர்டு பிளாக் போன தடவை திமுக கூட்டணியில நிக்குது. அமமுக முன்னேற்ற கழகம் 50,000 ஓட்டு எடுத்த பின்பு கூட அந்த உசிலம்பட்டி ஐயப்பன் ஜெயிக்கிறார். அப்ப யாரை இணைக்கிறாருன்னு இருக்குல்ல. அப்ப அவர் சிஎம் பாக்குறாரு, ஓ உசிலம்பட்டி ஐயப்பன் 50,000 ஓட்டு அமமுக உடைச்சாலும் எடுக்கிறாரு, ஓபிஎஸ் ஒரு ஐக்கான் தான், நமக்கு ஒரு அடையாளமா இருக்கணும், இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு எடுக்கிறார். இப்ப இது ஒரு வகையான பலவீனம். அது ஏன் ஒரு மதசார்பற்ற அணி 2019 இருந்து வெற்றி கூட்டணி, 19 வெற்றி, 21 வெற்றி, 24 வெற்றி, ஒரு தொடர் வெற்றியை பதிவு செய்த அணி. நீங்க ஃபெயிலியரே இல்லை, நீங்க ஒரு சக்சஸ் மாடல். திராவிட மாடல்ங்கிறது 2வது. எலெக்ஷன் ஓரியன்டா டிஎம்கே பார்ட்டி, சக்சஸ் மாடல் பார்ட்டி அந்த அலைன்ஸ். சோ அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க இன்னும் தேமுதிகவை கொண்டு வர்றது, ஓபிஎஸ் போய் இணைச்சுக்கிறது, ஏடிஎம்கேல இருந்து யாராவது வந்தா இணைச்சுக்கிறது. டிடிவி தான் ஒரு இடத்துல ஒரு பிரஸ் மீட்ல அண்மையில பேசுறப்ப அழகா சொன்னார்,
சிஎம் புள்ளப்படிக்காரர் மாதிரி இருக்காரு, யாராவது இந்த பக்கமா வந்தாலே பிடிச்சி உள்ள போட்டுறாரு அப்படின்னாரு. சோ அது ஒரு பகடிக்காக சொல்லப்பட்டாலும் கூட கிட்டத்தட்ட அந்த சூழல் அந்த நிலைமைதான் இருந்து கொண்டிருக்கு. இது ஒரு பலவீனம் தான். தாய் கழகத்துல வந்திருக்கிற அண்ணா கலைஞர் வழியில ஆட்சி சிறப்பான ஆட்சி செய்யல முதல்வருடைய கட்சிக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாருல்ல சார். ஆமா சார், தாய் கழகத்துல இல்லைன்னா திராவிட கழகத்துல போய் இணைஞ்சுக்கலாமே சார். அதானே சார் மூலப்பத்திரம். உங்க சொத்துல கேட்கிறோமே, ஒரு சொத்து விஷயம் பாக்குறப்ப என்ன பண்றோம், சிவில் கேஸ் நாளைக்கு வருது, ஒரு டிஸ்பியூட் வருதுன்னா எனக்கு பாருங்க தாய் பத்திரத்தை கொண்டு வா. தாய் பத்திரம் அதான திராவிட கழகம் தானே. நீங்க நேற்று வரை அம்மாவின் பிள்ளை, நீங்க சேகர் பாபு போய் இணைஞ்சாரு, அனிதா ராதாகிருஷ்ணன் போய் இணைஞ்சாரு, அது விஷயம் கிடையாது. சேகர் பாபு என்பது இந்த தொகுதிக்கான அடையாளம் தான். அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர்ல ஆளுமை, அவர் தனியா இருந்தாலும் ஜெயிப்பாரு, அதிமுக தான் ஜெயிப்பாரு, திமுக தானே ஜெயிப்பாரு. அதான் மேட்ரு. ரகுபதி உங்களுக்கு தெரியும், திருமயம் தொகுதி எம்எல்ஏ ரகுபதி. ரகுபதி போனார் அதிமுகவுல தான் திமுகவுக்கு போனார். அதெல்லாம் அவர்கள் அந்த தொகுதிக்கான ஆளுமை தான். நீங்க ஓபிஎஸ் செய்தது தர்ம யுத்தம். நீங்க அந்த வித்தியாசம் தான் இருக்கு. லாபம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கட்சி அப்படிங்கக்கூடிய ஒரு அஸ்திரம், 2 வழக்கல் தொங்கலாக இருந்தது. ஒன்று ஓபிஎஸ் போட்ட வழக்கு, அவர் திமுக பக்கம் போயிட்டதுனால அந்த ரூட்டு கிளியர். சசிகலா தனி கட்சியை அறிவித்து விட்டாருன்னா அந்த ரூட்டு கிளியர். நிகழ்கால சேதாரம் அதிமுகவுக்கு, நிரந்தர சேதாரம் அப்படின்னு எதுவும் இல்லை அதிமுக. அது லாபமாகத்தான் இருக்கும் இந்த இப்ப இருக்கிற தலைமைக்கு அப்படின்னு தான் பாக்குறோம். நேர்காணல கலந்துகிட்டு நிறைய கருத்துக்களை ஷேர் பண்ணீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.